Hey guys, பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் 2026ஓட 12th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக் கொஸ்டின் பேப்பர் வந்து நம்ம கிட்ட இருக்கு. இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோஸ் வந்து பாத்தீங்கன்னா எக்கனாமிக்கோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லாம் நம்ம சொல்லியிருந்தோம். நம்ம ஸ்டாஃப் ஒருத்தவங்க சொல்லியிருப்பாங்க. அந்த கொஸ்டின்ஸ்ல இருந்து மட்டும்தான் மேக்ஸிமம் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம கொஸ்டின் பேப்பர்ல வந்திருக்கு. ஸோ அதை நீங்க ஃபாலோ பண்ணிருந்தீங்கன்னா இப்போ எக்கனாமிக்ஸ்ல வந்து நம்ம சென்டமே போட்டுக்கலாம். அந்த அளவுக்கு கொஸ்டின் பேப்பர் வந்து ஈஸியா இருந்துச்சு. இதே மாதிரியே காமர்ஸ்க்குமே அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த காமர்ஸோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ் பிளேலிஸ்ட்ல போய் பாருங்க. அதுல இருந்து டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கோங்க, உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ இதோட 1 மார்க் ஆன்சர் கீஸ் வந்து பாத்திரலாம். ஓகேங்களா? இதுல ஃபர்ஸ்ட் ஒன், இன் விச் செக்டர் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் நாட் பெர்மிட்டட் இன் இந்தியா அப்படின்னு பாத்தீங்கன்னா அட்டாமிக் எனர்ஜி. அடுத்தது சேர்பர்சன் ஆஃப் நித்தி ஆயோக் வந்து பாத்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் தான். இந்த சம் ஆஃப் எம்பிசி அண்ட் எம்பிஎஸ் எப்பயுமே அது வந்து ஒன்னா தான் இருக்கும். அதுக்கப்புறம் இன் இந்தியா எக்கனாமிக் பாலிசி ரெஃபார்ம்ஸ் வேர் ஸ்டார்டட் இன் த இயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1991 இந்த இயர்ல தான் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் என்என்பியோட விரிவாக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நெட் நேஷனல் ப்ராடக்ட். ஆன்சர்ஸ் எல்லாம் உங்களுக்கு மார்க் பண்ணியே இருக்கும். Who is regarded as the father of the modern macroeconomic? Modern macroeconomic ஓட ஃபாதர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜேஎம் கேனிஸ். The objective of fiscal பாலிசியோட அப்ஜெக்டிவ்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரைஸ் ஸ்டெபிலிட்டி, எக்கனாமிக் growth, ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் மூணுமே தான். ஸோ அதனால ஆல் ஆஃப் தி அபவ். 8th கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா கெனிஸ் தியரி எம்பசைஸ்டு ஆன் டேஸ் ஈக்விலிபிரியம், ஷார்ட் ரன் ஈக்விலிபிரியம். 9th ஒன், ஐடென்டிஃபை த ஃப்ளோ வேரியபிள். ஃப்ளோ வேரியபிள்ங்கிறது இன்கம் தான். சென்ட்ரல் பேங்க் இஸ் டேஸ் அத்தாரிட்டி ஆஃப் எனி கண்ட்ரி அப்படின்னா மானிட்டரி அத்தாரிட்டி. 11th one, the term regression was first used by Galton. Acid rain is one of the consequence of air pollution. Air pollution மூலியமா தான் நமக்கு acid rain வரும். The RBI headquarter is located at Mumbai. RBI ஓட headquarters எங்க இருக்குன்னா மும்பைல தான் இருக்கு. அடுத்து which of the following country adopt indicative planning? அது பாத்தீங்கன்னா பிரான்ஸ் தான் வந்து அதை அடாப்ட் பண்ணிருக்காங்க. அடுத்து இந்த 15th one மட்டும் தான் நமக்கு புக்கிங் கொஸ்டின். Once the borrower fails to make interest or principal payment for dash days, the loan is considered to be a non-performing asset. Non-performing asset னா 90 days வரைக்கும் அவங்க அதை கண்டுக்காம இருந்தாதான் நமக்கு அது non-performing asset அப்படின்னு வரும். GST is equivalence of sales tax. Sales tax equivalence தான் GST. அடுத்து World Bank is having the headquarters at Washington DC. The other name for special drawing right is special drawing right வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா பேப்பர் கோல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து இர்விங் ஃபிஷர் குவான்டிட்டி தியரி ஆஃப் மணி வாஸ் போலரைஸ்ட் இன் எப்போ இதை போலரைஸ் பண்ணாங்க அப்படின்னா 1911. அடுத்து சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் அண்ட் டார்கெட்ஸ் ஆர் டு பி அச்சீவ்டு பை 2030. ஸோ அந்த இயர்க்குள்ள அச்சீவ் பண்ணிடுவாங்களா. மற்றபடி வந்து பாத்தீங்கன்னா 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் நம்ம சொன்ன மாதிரி தான். நம்ம ஆல்ரெடி போட்டிருந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். சென்டமே போட்டுருக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு எல்லா கொஸ்டின்ஸுமே இதை கேட்டிருக்காங்க. அதே மாதிரி 5 மார்க்ஸ்மே வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா இருந்துச்சு. நம்ம எதிர்பார்த்த மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்ளம் வந்து ஒண்ணு கேட்டாங்க. அந்த லாஸ்ட் அந்த ப்ராப்ளமோட கால்குலேஷன் உங்களுக்கு போட்டிருப்போம் பாருங்க. இந்த பாருங்க, கால் பியர்சன் மெத்தட் இருக்கு இல்லையா? ஸோ அந்த மெத்தட் வந்து கேட்டுட்டாங்க. அதுக்கான கால்குலேஷனும் நாங்க உங்களுக்கு கம்ப்ளீட்டா போட்டு இங்க கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? அதுக்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா இதுதான். ஆன்சர் உங்களுக்கு ஞாபகத்துல இருந்து இந்த ஆன்சர் மட்டும் போட்டிருந்தாவே உங்களுக்கு 1 மார்க் கொடுத்துருவாங்க. மற்றபடி கொஸ்டின் பேப்பர் எல்லாமே ஈஸி தான். முதல் சொன்னதுதான் காமர்ஸ்க்கும் இதே மாதிரி நாங்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் போட்டிருக்கோம். அதை நீங்க பாத்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம் ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? இந்த பிடிஎஃப் லிங்க் வந்து வெப்சைட்ல அப்லோட் பண்ணிடுறோம். அந்த லிங்க் வந்து உங்களுக்கு இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். நீங்க அதில் டவுன் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு மட்டும் இல்ல, அடுத்த வருஷம் 12th படிக்கிறவங்களுக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்காக தான் பிடிஎஃப் அப்லோட் பண்ணிடுறோம். ஓகேங்களா? அதே மாதிரி நம்ம சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் பாத்துட்டு இருக்கீங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்பதான் அடுத்து உங்களுக்கு காமர்ஸ் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனுக்கான ஆன்சர்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரெடியா வந்துகிட்டே இருக்கும். எல்லாமே வேணும்னா நமக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? முடிஞ்ச அளவுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்ணிட்டு அவங்களையுமே சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. அடுத்தடுத்த வீடியோஸ்ல நம்ம பார்க்கலாம்.